உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உங்களுக்குள் இருக்க போறாரா? உங்களுக்குள் இருப்பது இந்த மகிமையின் ரகசியம். ஆமென். இங்கிலீஷ்ல சொல்றாரு, Christ in you is the hope of glory. ஆமென். எது உங்களுக்கு மகிமையா இருக்குது? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதே அந்த மகிமை. ஆமென். ஐஸ்வர்யம். நம்ம என்ன சொல்றது, அது ஆதாம் ஏவாள் எப்படி பார்த்தாங்கன்னா அதான் சொல்றாரு, அந்த தேவன் வந்து அந்த கூல் ஆஃப் கார்டன்ல ஆதாம் ஏவாள் உலாவி கொண்டு இருக்கிறாங்க. தேவன் வருகிறார், அவங்களோட பேசுறாரு, போறாரு. அவர் வரும்பொழுது எவ்வளவு மகிமை இருந்துச்சோ, ஆதாம் ஏவாள் இருந்து அவரோட பேசும்பொழுதும் அதே மகிமை தான் இருந்துச்சான். ஆமென். வித்தியாசமே இல்லையா? தேவன் வரும்போது பிரசன்னம், ஒரு மகிமை இருக்குல்ல, அதே மகிமை தான் ஆதாம் ஏவாளும் சுமந்து கொண்டு இருந்தாங்க. ஆமென். இப்ப அதே மகிமையை தான் நாம சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். சுமந்து கொண்டிருக்கிறோமா இல்லையான்னு தெரியாத ஒரு நம்ம நிலையில இருக்க கூடாது. ஆதாம் ஏவாள் பெற்ற மகிமையை நாம பெற்று கொண்டிருக்கிறோமா இல்லையா? இயேசுவின் மூலியமா. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஆமென். மகிமை தேடி நாம ஓட தேவையில்ல, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஆதாம் ஏவாள் இழந்த மகிமையை, பாவத்தினால இழந்த மகிமையை, நாம பாவத்தினால, நம்ம மூதாதையர்கள் பாவத்தினால இழந்த மகிமையை இயேசுவின் மூலமா நாம பெற்றுக்கொண்டாச்சு. ஆமென். இதுதான் நம்மளுடைய உண்மையான அடையாளம். இதுதான் வசனம் சொல்லுது. இதுதான் நம்மளோட ரியல் அடையாளம். அடையாளன்றதை விட வேற என்ன தமிழ் வார்த்தை சொல்லலான்னு தெரியல. உண்மையான நம்மளோட ஸ்டேட்டஸ், நீங்க யாருன்றது இதுதான். அங்கீகாரம் தேவனே கொடுக்குற அங்கீகாரம். ஆமென். மனுஷன் கொடுக்கல. ப்ரூஃப், இது என் புள்ள, என்னால் முத்திரைக்கப்பட்டவன், என் மகிமை அவனுக்குள்ள இருக்குது. ஆமென். இதை நாம பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த மகிமை உங்களுக்குள்ள வந்து வெளிப்படுறத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இப்போ பழைய உடன்படிக்கையில் ஒரு நியமம், இயேசு இருக்கும் போது ஒரு நியமம், அப்புறம் இயேசுக்கு அப்புறம் சிலுவையில் நம்மளுக்கு இழந்த நியமம், அப்புறம் அந்த நியமத்தை திரும்ப பெற்று கொடுக்குறாரு. ரெடம்ஷன் இயேசு இருந்த பொழுது. அடுத்தது இப்போ அந்த நியமத்தின்படி நம்ம இழந்த மகிமையை, இழந்த அடையாளத்தை பெற்று கொடுத்துட்டாரு. ஆமென். ஆமென். ஆதாம் பாவத்துக்கு முன்னாடி இருந்த மகிமையிலையும் ஆசீர்வாதத்திலையும் தான் நாம இருக்கிறோம். ஆமென். வசனம் அதுதான் சொல்லுது. நீங்க அதை பார்க்குறீங்களோ இல்லையோ, வசனம் அதுதான் சொல்லுது. இயேசு அந்த ஒரு விடுதலை கொடுத்து தான் நம்மளை வந்து பிள்ளையாக ஆக்கியிருக்கிறார், அந்த மகிமையை கொடுத்துருக்கிறார். ஆமென். நாம் அதை பார்க்க வேண்டும்ன்றதான் அவர் விசுவாசிக்கிறார். இப்போ உலகத்தில் ரட்சிக்கப்படல, நம்ம தெருவில் பிரசங்கம் பண்ணுறாங்க, நீங்கள் இப்போ அந்த மின்ட்டில் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ரட்சிக்கப்படாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் சத்தியத்தை சொல்கிறீங்க. ஓகே. இப்போ கேட்குறவங்க, கேட்டு விசுவாசிக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, கேட்காதவங்க ரட்சிக்கப்படல. எங்கே போகிறாங்க அவங்களாம்? எங்கே போயின்னு இருக்கிறாங்க? வேகமாக நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க அப்படி நரகத்துக்கு போனதுனால யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு நஷ்டம் நினைக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்காகவும் இயேசு சிலுவையில் சுமந்தாரா இல்லையா? சுமந்தாரு. சுமந்து அவங்க விடுதலை கொடுத்துட்டாரு. இதே மகிமையும் கொடுத்துருக்கிறார். ரட்சிக்க மட்டும் படல, உன்னதங்களில் அவரோடு அமர்ந்து ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்க தான் அவங்கள அழைத்திருக்கிறார். ஆனால் அந்த அழைப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளாதப்ப என்ன ஆகுது? பாவத்திலேயே மூழ்கி பாவம் சாபம் தரித்திரம் போராடி கடைசியில் போயிட்டு இன்னும் நித்தியமா போராடுறாங்க நரகத்தில். நித்தியமா எண்டே இல்லை. எவ்வளோ ஒரு கொடுமையான நிலை. ஸோ அப்போ அவங்க அதை உணர்ந்து எஸ்ன்னு சொன்னால் மட்டும்தான் உள்ள வராங்க. ஆமென். எஸ் சொல்லணும் ஆகுது. இப்போ என்னன்னா, இப்போ ஆண்டவர் சிலுவையில் ரட்சிப்பை கொடுத்துட்டோம். இவ்வளோ பேர் பெறாமல் இருந்தது, அந்த ரட்சிப்பு வேஸ்ட் ஆச்சா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அவர் விலையை, அவருக்கு அவ்வளோ வேல்யூ பண்ணி கொடுத்த தன்னுடைய சரீரம், உடைக்கப்பட்ட சரீரத்துக்கு இவங்கெல்லாம் எஸ் சொல்லணும் போது அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க. இப்போ அது இட் இஸ் வேஸ்ட் தானே. அவங்களுக்கு கொடுக்கப்படலை, இல்லை எனக்கு கொடுக்கவே இல்லை, என்னை வந்து ஆண்டவர் சொல்லலைன்னு சொல்ல முடியாது. கொடுத்தும் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது யாரோட ப்ராப்ளம்? அவங்களோட ப்ராப்ளம். ஆனால் ஆண்டவர் அவங்களுக்காக விளைவிக்கிறேன் செலுத்திருக்கிறாரு. they missed it. ஆமென். ஸோ அப்போ செலுத்தலாம். சேம் ரட்சிக்கப்படாதவங்களை எப்படி பார்க்குறோம்? இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ராஜாக்களும்
ஆசாரியர்களுமாக மாற்றப்பட்டாச்சு. இழந்து போன அடையாளத்தை இயேசுவின் மூலமா பெற்று கொண்டாச்சு. ஆனாலும் அந்த அடையாளத்தின்படி, புதிய உடன்படிக்கையின்படி நீங்க யாரா மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு வெளிப்பாடின்படி நம்ம வாழலைன்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஓகே, கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு போயிடலாம், கட்டாயம் பரலோகத்துக்கு போயிடுறோம். நம்ம யாருமே பரலோகத்துக்கு போகாமல் இருக்கிறது இல்லை, ரைட்டு. ஆனால் உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழுறோமா, ராஜாக்களும் ஆசாரியமாக இருக்கிறோமா, அந்த மகிமையை சுமந்து கொண்டு போகிறோமா, கிறிஸ்துவோடு கட்டப்பட்டு ஒரு வெற்றி வாழ்க்கை வாழுகிறோமா? வாழலைன்னா என்ன அர்த்தம்? we are the one missing it. ஆமென், ஆமென். அவங்க எப்படி கேட்காத ரட்சிப்பை இழந்துடுறாங்களோ, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், கேட்காத அவர் கொடுத்த மகிமையை, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, அவர் கொடுக்குற வெளிப்பாடுகளை பெறாமல் போயிடுறோம். கேட்காதன்னும் போது வசனத்தை படிக்காத, தியானிக்காத, ஆமென், அவரோட நேரம் செலவிடாத இருக்கும் பொழுது அதே ஸ்டேட்டஸ் தான். ரட்சிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறோம், சேவ்ட் அண்ட் ஸ்டக்குன்றவங்க தான் நிறைய பேர். ரட்சிக்கப்பட்டுட்டுங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பிரதர், ஆனால் இங்கே போய் மாட்டிக்கணும் பிரதர். நல்லா கட்டாயம் பரலோகம் போகிறீங்க, ஆனால் மாட்டிக்கிட்டு அந்த கட்டிலேயே தான் அந்த they are struggling போராடி போய் சேர்ந்துட்டா போதும். அது உலகத்தான் பார்க்குறான், நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. ஆமீன். ஸோ அப்போ நம்மளுக்கும் அந்த மாதிரி மிஸ் பண்ண வாய்ப்புகள் உண்டு. எப்போ மிஸ் பண்ண வாய்ப்பு உண்டு? இந்த வசனத்தை எடுத்து தியானம் பண்ணி நம்மளுக்கு கொடுத்த வெளிப்பாடை பெறலை, அதற்குரிய காரியங்களை தோண்டி எடுக்கலை, ருசித்து பார்க்கலன்னா we are missing it 100%. ஆமீன். எத்தனை பேர் நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்வீங்க? ஆமீன், ஆமீன். அதே போல தான். ஓகே, அவன் ரட்சிக்கப்படாமல் அவன் நரகத்துக்கு போகிறான், ரட்சிக்கப்பட்டுட்டும் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிறோம் அப்படின்றது we are not getting the revelation. இந்த வசனத்திலிருந்து அவர் கொடுத்த வெளிப்பாடை ஒன்றும் நம்ம பெறலை என்பதான் அர்த்தம். ஆமீன். சரி, அடுத்த வசனம் பாருங்களேன். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சோதரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஆமென். எந்த ரகசியம்? எந்த ரகசியம்? அது ஒரு ரகசியம். ரகசியம் போது எல்லாருக்கும் தெரிய போறதில்லை. ஆமென், ஆமென். ரகசிய அறையில் அவரோட நேரம் செலவிட்டால் மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியுது, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள யார் என்பதை. ஆமென். இந்த ரகசியம் எப்படி ரகசியத்தை டக்குன்னு ஓப்பனாக உடைச்சிறது இல்லை, ரகசியமாக தான் சொல்லுவாங்க. ஆமென். ரகசியமாக அவரோட அந்தரங்கத்தில் அவரோட நேரம் செலவிடும் பொழுது தான் இந்த ரகசியம் நம்மளுக்கு வெளிப்படுது. கிறிஸ்துவுக்குள்ள நாம யார், நம்ம வைத்திருக்கிற டிஸ்பென்சேஷனில் நம்மளை என்னவா வைத்திருக்கிறாரு. ஆமீன். இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸில் உங்களோட ஊழியம் என்ன, உங்களோட அழைப்பு என்ன? ஆமீன். நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியம் என்ன? ரகசிய அறையில் உட்கார்ந்து நீங்கள் அந்த சீக்ரெட்டை கேட்டால் மாத்திரம்தான் அந்த வெளிப்பாடு கிடைக்கும். ஆமீன், ஆமீன். வெளிப்பாடுன்னும் பொழுது என்ன, எதுக்கு? சரி, ஓகே, என்ன சொல்கிறது, உலகத்தில் எல்லா மனுஷனும், மிருகங்களும் சரி என்ன பண்ணுது, பிறக்குது, அது போய் ஏதோ வேலையை பண்ணுது, சாப்பிடுது, தூங்குது, அப்புறம் என்ன பண்ணுது, அடுத்த குட்டி போடுது, அடுத்தது குட்டி போடுது, அப்புறம் எல்லாத்துக்கும் இப்போ எல்லாரும் அப்படிதான். எல்லா மனுஷங்களும் இன்னவே இருக்கு. ஆனால் நம்மளுக்கு 5 அறிவு கொடுத்துருக்காரு, நம்மள ஆண்டவர் கணக்கு கொடுத்துருக்காரு, அவரோட மகிமையில படைத்திருக்கிறாரு, கரெக்டு. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு டெஸ்டினி வைத்திருக்கிறார், பர்பஸ் வச்சிருக்கிறார், நோக்கம் வைத்திருக்கிறார். ஆமீன். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரை போல எதுக்கு நம்மளை படைத்திருக்கிறாரு. ஆமீன். அந்த மகிமையை எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அதுக்குன்னு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? ஆனால் அந்த பர்பஸ், நோக்கம், மீன் பர்பஸ்ன்றது இங்கிலீஷில் தமிழில் என்ன சொல்லுவோம்? பர்பஸ் என்ன சொல்லுவாங்க? நோக்கம். நம்மளுக்கு வைத்திருக்கிற நோக்கம் என்ன, நம்மளுக்குன்னு வைத்திருக்கிற லக்கு என்ன என்பதையே, தரிசனம் என்ன இல்லை, தரிசனம் விஷனு, நோக்கம், டெஸ்டினி. எதுக்காக அழைச்சி நீ இது பண்ண? பில்லி கிரஹாமா, உன்னை எதுக்காக அழைத்திருக்கிறேன்? நீங்கள் உலகமும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். சுவிசேஷம் உலகம் போகணும். பல லட்சம் பேர் அமெரிக்காலேயோ உலகம் முழுக்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆமீன். சாம் சுந்தரையா நோக்கம் என்ன, லக்கு என்ன, டெஸ்டினி என்ன? இப்போ ஐயரா பிறந்தாலும் சாம் சுந்தரையா பிராமின் தானே. ஐயரா பிறந்தா உன்னை வைத்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறேன் அப்படின்றத அந்தரங்கத்தில் அவரோட நேரம் செலவிட்டு
எனக்கான வெளிப்பாடு என்னன்னு பெற்றதுனால தான் அந்த நோக்கத்தை அழைச்சு. மற்ற மனுஷர்களை போலயே அவன் சம்பாரிச்சு அவர் அப்பயே காலேஜ் ப்ரொஃபஸர் ஆக வேண்டியது, எல்லாம் ஆக வேண்டியது எல்லாத்தையும் விட்டுட்டு நோக்கத்தை நோக்கி ஓடுறாரு. ஆமேன் ஆமேன். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சைக்கிளுக்கு காசு இல்லாமல் நடந்து வருவாங்களாம் எவ்வளோ தூரம், காற்றடிக்கிறது காசு இல்லாத. 15 வருஷம் அவர் மேரேஜ் ஆகி அவரோட குடும்ப வாழ்க்கை எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய அறை, அதுக்கு நடுவில் ஒரு ஸ்க்ரீனு. இங்கே சுந்தரமையா அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க, அங்கே சாம் சுந்தரையா அவங்க ஒய்ஃபு. என்ன சொல்கிறது கரெக்ட் தானே? ரோமஸ் ஹோட்டல் அங்கே தான். இதை அவர் சொல்லியே தான் நான் கேட்டிருக்கிறேன். எங்கள் மாமாலாம் அவர் கூட ஊழியம் பண்ணவர். ஆமேன். ஏன் அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் அவ்வளோ பாடுகளை படுறாங்க? ஏன் பட்டாங்க? நோக்கத்தை தெரிந்து கொண்டாங்க, நோக்கத்தை வெளிப்பாட பெற்றுக்கொண்டுட்டாங்க. இந்த நோக்கத்தை தான் இந்த தற்காலிக பிரச்சனையை விட அது முக்கியம். ஆமேன் ஆமேன். இது பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நோக்கம் என்னை வைத்து என்ன பண்ண போறாரு? இந்தியாவே அசைக்க போறாருன்னு அப்பவே ஆண்டவர் உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் இருந்த அறை எங்க? 15 வருஷம். இவருக்கு கீழே ஐயான்னு ஒரு சத்தம் போட்டாருன்னா டக்குன்னு ஏஞ்சி ஓடியாந்துருவாரு. குடும்பமா இருக்காங்க, குடும்ப ஃபேமிலி. ஐயானு அப்படிதான் இருந்தார் 15 வருஷம் அவருக்கு கீழே ஆண்டர்ல. அப்புறம் ஆண்டவர் இந்த சபையை கொடுத்தாரு, இந்தியா முழுக்க ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். ஆமேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அவருக்கு கொடுத்த நோக்கம், அதை இந்த சீக்ரெட்டை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்கிறோம், அந்த வெளிப்பாடு பெற்றா மாத்திரம்தான் நம்மளுக்கான வெளிப்பாடை பெற்றாதான் நம்மளோட அழைப்பையும் டெஸ்டினியும் தெரிந்து கொள்ள முடியும். ஆமேன். இது ஓகே, தீர்க்க தரிசனம் சொல்கிறது அது ஒரு பார்ட் ஆஃப் காரியம்தான், ஒரு பார்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் தான். ஆனால் நீங்கள் எனக்கு திட்டம் இதுதான், நான் காலத்துக்கும் HDFC எனக்கு திட்டம் இல்லை அப்படின்றத அமைதியாக உட்காந்து கேட்டால் மாத்திரம் தான் தெரியும். இது உன்னோட திட்டத்தினோட ஒரு பங்காக இருக்கலாம். இப்போ இந்த வழியாக போகிற 15 வருஷம் ஒரு அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி அதுக்கு அடுத்து எத்தனை வருஷம் எங்கள் ஊழியம் பண்ணார், பாஸ்டர் இருந்தார் சாம் சுந்தரையா. இல்லை இங்கே ஏசியை வந்துட்ட பிறகு சீஃப் பாஸ்டர் ஆகி எத்தனை வருஷம்? சீஃப் பாஸ்டர் ஆகி 30 வருஷம். உண்மையால் நல்லா ரட்சிப்புக்கு ஒரு பெரிய சாட்சி சாம் சுந்தரையா தான். ஆமேன். பர்சனலாக போய் பேசுக்கு ஆலோசனைலாம் வாங்கலை, செய்தியை கேட்கும் போதே ஆவியானவர் தொட்டார். ஆமேன் ஆமீன்னா தடுத்த தேவ மகிமை அவங்க மூலியமாக பேசினாலே அந்த மகிமை தான் வெளிப்படுது. ஆமேன். எங்கே போனாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாம் சுந்தரையா வந்துடுவார். அது ஒரு என்னமோ இன்ஸ்பிரேஷன். பர்சனலாக அவருக்கு ரொம்ப இது இல்லை எனக்கு, பட் ஸ்டில் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு மகிமையை சுமந்து கொண்டாங்க, ஆசீர்வாதமாக அமைஞ்சாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலிபர்கள்லாம் ஏன்னே தெரியாமல் 5 மணிக்கு வந்து ஜபத்துக்கூட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த வனநிதி சர்வீஸில் எல்லா சபையானவங்களும் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆமேன். தேவனோட மகிமை, அந்த அபிஷேகம். ஆமேன். ஏன்னா எவன் ஒருத்தன் அழைப்பில் இருக்கிறானோ அவனோட ஒரு பெரிய இடத்துல யாருமே இருக்க முடியாது. ஆமேன் ஆமேன். அழைப்பில் இல்லாத எவ்வளோ பெரிய அம்பானியாக இருந்தாலும் நோ யூஸ். அவன் அழைப்பில் இல்லைன்னும் போது அவனோட எங்கே இருக்கிறான்? வேற எங்கேயோ நரகத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறான். ஆனால் அழைப்பில் எவன் ஒருத்தன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அதை விட ஒரு உன்னத நிலை வேற எதுவுமே இல்லை. ஆமேன். அதை அறிந்து கொள்றதுக்கு கட்டாயமாக யூ நீட் டு ஹியர் சீக்ரெட். அந்த ரங்கத்தில் அது எப்படி படிங்களா அந்த வசனத்தை? சீக்ரெட்டா ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதுல என்ன சொல்றாரு? நான் போன வாட்டி சொன்னேன், யூதர்கள் புறஜாதி. நாமெல்லாம் யாரு? புறஜாதி. யாருமே ரத்தத்தின்படி யூதர்கள் அல்ல. அப்ப புறஜாதியா இருந்தாலும் யூதர்களா இருந்தாலும் நாம கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னாதான் இருக்கிறோம் அப்படின்ற அந்த வெளிப்பாடு பெறலனாலே நம்ம என்ன பண்றோம்? நம்ம புறஜாதி. நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை, நான் இஸ்ரேல் தான் ஆண்டவரோட சொந்தம், இஸ்ரேலுக்காக தான் வராரு, யூதர்களுக்காக தான் வராரு, எனக்காக வரல. நான் புறஜாதி நம்மளை தூரம் படுத்திக்கிறோம் பாரு. அதுதான் இல்லைன்ற உங்களை வெளிப்பாட கொடுக்குறாரு. ஆமேன் ஆமேன். நீங்க புறஜாதி இல்லை, கிறிஸ்துவின் நிமித்தம் யூதர்களாக இருந்தாலும் ஜென்டைல்ஸ் என்ன சொல்கிறோம், புறஜாதிகளாக இருந்தாலும் இயேசுவின் மூலமா தான் மோட்சம் என்பதை ஆண்டவர் உடைச்சிட்டார். ஆமேன் ஆமேன். நம்ம வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று கொண்டாச்சு. இந்த வெளிப்பாடை அவரோட இருந்தால் தான் நம்ம பெற முடியும். ஆமேன்
அதே மாதிரி அந்த வெளிப்பாடுகளில் நம்ம வாழ்க்கைக்கான வெளிப்பாடுகளும் அவரோட நேரம் செலவிட்டால் மாத்திரம்தான் நம்ம கேட்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். நான் இதுக்கு மேலே போக விரும்பல. ஆல்ரெடி இட்ஸ் 9:15. ஹல்லேலூயா. ஸோ தயவு செஞ்சு நான் எதுக்கு நான் தான் இது இந்த ஜஸ்ட்டு ஒரு வசனத்தை எடுத்து படிக்கிறேன்ற ஜஸ்ட் ஸ்டடின்னும் போது நான் படிச்சுக்கலாம். அப்படியே இருக்கிறத எடுத்து நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கலாம். அதை நான் இது பண்ண விரும்பலை. அதான் சொல்கிறேன், நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்பதை தான் நான் வாரமும் சொல்கிறேன். ஆமீன். இந்த KFC ஃபிங்கர் லிக்கிங் டேஸ்ட்ன்ற மாதிரி அதோட பயங்கரமான டேஸ்ட்டு தேவனோட வசனம். ஆமீன். அது திரும்ப திரும்ப இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ருசிக்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு சமாதானம் கிடைக்குது, விடுதலை கிடைக்குது. எப்போ சமாதானம் கிடைக்குது? எல்லாம் இருந்து அப்பா 1 கோடி வந்துச்சுப்பா, நிம்மதி. அந்த நிம்மதி இல்லை, ஒன்றுமே இல்லைனாலும் அதோட பெரிய நிம்மதி இருக்கும். ஆமேன். ஏன்னா தேவ வசனம் கொடுக்குது. ஆமேன். இந்த காரியம் நீ நினைக்கிறபடி நடந்துச்சு, அதனால உனக்கு விடுதலை இருக்கு, சமாதானம் இல்லை. நான் என்ன இப்படியே நடந்தாலும் நான் அவருக்குள்ள திருப்தியாக இருக்கிறேன். ஆமேன். உலகம் கொடுக்கக்கூடியாத சமாதானம், சந்தோஷம். அதான் அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்றாருல்ல, சமாரிய ஸ்திரீ கிட்ட என்ன சொல்றாரு? நான் கொடுக்குற தண்ணீர் ஜீவ தண்ணீர், ஒரு காலமும் தாகமடைய. அப்போ அந்த பொண்ணு ஏன் அதுக்காக அந்த தாகம் அடைகிறத பற்றி அதுக்கிட்ட சொல்கிறாருன்னா, அதுக்கு திருப்தி ஆகலை. 5 புருஷன் இருந்தாலும் திருப்தி ஆகலை. இல்லை, இன்னவே அப்படி தான் சொல்ல வர்றாரு. அது ஒரு அசுத்த ஆவி, அதில் திருப்தி இல்லை. இப்போ இருக்கிற கணவர் இல்லைன்னு வர சொல்கிறாரு. இதுக்கப்புறம் எத்தனை போகணும்னு தெரில. அது நெகட்டிவ் வேல. பல விஷயத்தில் நம்ம எல்லாம் நிறைய காரியத்தில் அப்படி தான் திருப்தி இல்லாத இருக்கிறோம். ஆமீன். எப்போ வசனத்தை எடுத்து அதை நம்ம என்ன சொல்கிறது, தியானம் பண்ணி அதை உட்கொள்ளாத வரைக்கும் திருப்தி கிடைக்க போகிறது இல்லை. ஆமீன். இப்போ நடந்து போகிறேன், கார் இல்லை, ஆண்டவர் கார் தான் காரை கொடுத்துட்டாரு. ஓகே, அடுத்தது என்ன? திருப்தி ஆகிடுமா? பெரிய கார் கொடுங்க ஆண்டவர், இதெல்லாம் அப்புறம் கொடுத்துட்டாரு. சரி, ஃப்ளைட்டு கொடுங்க ஆண்டவர். கணக்கு லேட்டாவது கேட்குறோம், அதுக்கு எண்டு இருக்குதா? கட்சி வரைக்கும் இந்த மாதிரி கேட்டுகிட்டே தான் இருக்கும், திருப்தி ஆகாது. எதுவாக இருந்தாலும் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் எங்கே திருப்தி கிடைக்குதுன்னா, ஆமேன், எங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கேட்குறதோ தான் சுயத்துக்காகவோ ஓடுறது எங்கன்னா தேவ வசனம், அவர் கொடுக்குற வெளிப்பாடு. அது கட்டாயமாக அவரோட தனி சீக்ரெட் நேரம். சீக்ரெட் என்னும் போது சீக்ரெட்டாக உங்களுக்கு அவருக்கு மட்டும் நேரம் செலவிடணும். அதுக்குரிய ஒரு பிளேஸ் தான் நான் சொன்னேன், இந்த இடத்துல ஜெபிங்கன்ட்டு. உண்மையாக அந்த சீக்ரெட்டை அறிஞ்ச 2-3 ஊழியக்காரங்க, ராகேஷ் ஐயாவும் சரி, டேவிட் ஐயாவும் சரி, வேற யார் இன்னொரு ஊழியக்காரங்க எல்லாம் வராங்க, டைம் எடுத்து தனி டைம் எடுத்து உட்காந்து ஜெபிச்சுக்கிறாங்க. ஏன்னா எனக்கு சீக்ரெட் வேணும். ஆமேன். எல்லா சீக்ரெட்டும் நம்ம பெற்றோமா இல்லையா, அது அடுத்த வேறம். யூ நீட் ஹாவ் அ டைம், பர்சனல் டைம், தேவனோட பர்சனல் டைம் எடுத்து வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும். ஓகே, வசனத்துலேருந்து வெளிப்பாடு, என் வாழ்க்கைக்கான வெளிப்பாடு. ஆமேன். ஸ்தோத்திரம். எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. கண்களை மூடி, அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மாராபா ஷிக்கர பலகாத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷகலபத ரபரகதகர. அப்பா உம்முடைய வார்த்தையே எங்களை மறுரூபமாக்குறது ராஜா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Father. Thank you Father. கிறிஸ்துவுக்குள்ளாக அப்பா ஸ்தோத்திரம், எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறீர் ராஜா. அப்பா தேங்க்யூ ஜீசஸ். புறஜாதியாக இருந்த எங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அப்பா எங்களை ஒன்றாக ஆக்கிட்டீங்க ராஜா. புறஜாதி அல்ல அப்பா ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய யூதர்களாகவும் இருக்கிறோம், ஆவிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உங்க மகிமை இல்லை அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். உங்க சாயல்ல எங்களை படைச்சிருக்கிறீங்க, இயேசுவின் மூலமா உங்க சாயல்ல நாங்க திரும்ப பெற்றுக்கொண்டோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறது மகிமை நம்பிக்கையாக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். ரோமர் 12:2 சொல்லுகிறது போல அப்பா உங்கள் சிந்தை let your mind be renewed, சிந்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் வசனம் சொல்லுகிறது போல ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்க சிந்தை புதுப்பிக்கப்படட்டும் ராஜா, புதுப்பிக்கப்படட்டும். அப்பா நாங்க பழைய மனுஷன் அல்ல, இப்போ ரத்தத்தினால கழுவப்பட்ட உடன்படிக்கையின் பிள்ளைகள் அப்பா, மறுரூபமாக்கப்பட்டவர்கள் ராஜா. அப்பா உங்க சாயல எங்களை மீட்டு கொடுக்க போறீங்கல்ல, மீட்டு கொடுத்துருக்கிறீங்க. உங்க சாயல்ல தான் நாங்க இப்ப இருக்கிறோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. மகிமையை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. நாங்கள் போகிற இடத்துல உங்கள் மகிமை விளங்குது. நீங்க சொல்றீங்க ராஜா, நாங்க தான் நம்ப மாட்டோம் ராஜா. எங்களோட சிந்தையை புதுப்பிங்க ராஜா, புதுப்பிங்க. உங்களோட நேரம் செலவிட்டு நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற லக்கு, எங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கம் அப்பா, சீக்கிரட்டா உங்களோட அப்பா நேரம் செலவிட, அந்தரங்கத்தில் உங்களோட நேரம் செலவிட எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா, கிருபை தாங்க, கிருபை தாங்க. நீங்க எங்களோட அழைத்த அழைப்பு நோக்கம் அப்பா ஸ்தோத்திரம், அதை அறிந்து கொண்டு அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டு பின்தொடர கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. பவுல் தன்னை முழுமையா தன்னை ஒப்பு கொடுத்து அவரோட கட்டப்பட்டிருக்கிறான். சுயமா நான் செய்ய மாட்டேன், சுயமா நான் செய்ய மாட்டேன், அவனா வாலண்டரியா கைதியா இருக்கிறான். ஹல்லேலூயா. அது போல உங்க காரியத்துக்காக, உங்க வசனத்துக்கும் உங்களுக்குள்ளாக நான் கைதியா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. ஜீவனானாலும் மரணமானாலும் என்ன காரியம் வந்தாலும் நான் உங்களுக்குள்ள கட்டப்பட்டிருக்க கிருபை செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவர். அப்ப நாங்க பேசின ஒவ்வொரு காரியமும் அப்ப எங்களோட சுயமாக பேசல, ஆவியானவரை நீங்க பேசியிருக்கிறீங்க என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஆவியானவரை கிருபை செய்யட்டும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ராஜா. உங்களோட நேரம் செலவிடும், அட்லீஸ்ட் இந்த எபேசியரை எடுத்து தியானம் பண்ணவும் கிருபை செய்யுங்க ராஜா. அடுத்த வாரத்தில் வருகிற ஒவ்வொருவரும் ஒரு வெளிப்பாடோட வர கிருபை செய்யுங்க ராஜா. ஆசீர்வாதம். குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் இன்னும் கட்டப்பட்டிருக்கிறோம் அந்த கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். சமாதானத்தை கூறுகிறேன். பொருளாதாரத்தில் கட்டப்பட்டு லாக் ஆகியிருக்கிற நான் பலரை ஐ ஃபீல் இட், நான் உணர்றேன். இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறோம் இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது. ரைட் நவ் வி பிரேக் இட் இன் ஜீசஸ் நேம். நீ உன்னதங்களிலே உங்களோட அமர்ந்திருக்கிற நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜா. உங்க வசனத்தின்படி உன்னதங்களிலே அமர்ந்து நீங்க கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி கட்டளை கொடுக்கிறோம். பொருளாதாரத்தை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால வெளியேறுன்ற கட்டளை கொடுக்கிறோம். இந்த இடத்த விட்டு வெளியில போகும்பொழுது அந்த ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். நன்றி ஆவியான. சரீர பலவீனத்திலிருந்து தெய்வீக சுகத்தை ரிலீஸ் பண்ணுகிறோம், ரிலீஸ் பண்ணுகிறோம், ரிலீஸ் பண்ணுகிறோம், ரிலீஸ் பண்ணுகிறோம். லக்க நோக்கி ஓடாதபடி அப்பா டீவியேட் பண்ணுகிற, தடை பண்ணுகிற, திசை திருப்புகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால ரிபியூக் பண்ணுகிறோம், ரிபியூக் பண்ணுகிறோம். ஒரு இடத்துல ஓட முடியல, ஒரு காரியத்துக்கு ஒரே லக்கோட என்னால் கோலோட போகவே முடியலன்னு சொல்ல டீவியேட் பண்ணி போயிட்டே இருக்கிறீங்களா? அது ஒரு ஆவி. இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆவியை இப்பொழுதே கடிந்தாப்புறப்படுத்துகிறோம், கடிந்தாப்புறப்படுத்துகிறோம். நீங்க வைத்திருக்கிற லக்கு, நீங்க வைத்திருக்கிற நோக்கம் எங்க வாழ்க்கையில நிறைவேற முழுமையா ஒப்பு கொடுக்கணும் ராஜா. ஆவியானவரை நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. உங்களோட எந்த விதத்திலும் நாங்கள் நேரம் செலவிட முடியல, டைம் இல்லைன்னு சொல்ற ஒரு அபாத்திரமா நாங்கள் இருக்கவே கூடாது ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கு சாப்பிட போக வர எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஆனால் உங்களோட நேரம் செலவிட முடியல, உங்களோட வெளிப்பாடு பெற முடியலன்னு சொல்ற ஒரு நிலையில இருக்கவே கூடாது ராஜா. ஆவியானவர்களுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். குடும்பங்களை ஆசீர்வாதிங்க. என்ன காரியத்துல தடை இருந்தாலும் தடைகளை உடைக்கிறோம். ஆசீர்வாதம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.